எதிர்கட்சியா இருக்கிற தலைவர் இத கூட பேசலைன்னா அவர் எப்படி அடுத்த ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்ல. இல்ல, அவர் பேசி தீவிரத்தன்மை உணர்ந்து தானே இன்னைக்கு அவசரமா காலையிலேயே விடிய காத்தாலே ஒரு பிரஸ் மீட்டை ஒரு வீட்டு வாசல்ல கொடுக்குறாரு, ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்படிலாம் இல்ல, அவசரமா பயமா 100% உயர்த்திருக்கீங்க, மின் கட்டணம் ஆண்டுதோறும் உயர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்லாபையும் அவர் எடுத்து போடுறாரு. உங்க காயத்தை விளக்க வைக்கிறாரு எடப்பாடி. பாருக்கண்ணு, 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்க, வரி போடாத ஆட்சி. சரியா? வரி போடாத ஆட்சி. ஆமா, அதை பாராட்டுறேன். என்ன காரணம்னா, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, இபி பில்லு வாங்கல, டிரான்ஸ்போர்ட்டுக்கு போடல, வீட்டு வரி ஏத்தல, கார்பரேஷன் வரி ஏத்தல, தொழில் வரி ஏத்தல, எதையுமே ஏத்தல. இங்க கிளீனா இருக்கு, எங்கள்கிட்ட கண்ணாடி போல இருக்கு கணக்கு. நீங்க அது மாதிரி நாங்க ஆனைக்கு அல்வா வாங்கி போட்டோம், குதிரைக்கு கொள்ளு வாங்கி போட்டோங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எங்கள்கிட்ட நேர்மை, ஒழுக்கம். சர்க்காரிய கமிஷன்ல சொன்ன காரணங்களா இல்ல, சர்க்காரிய கமிஷன்ங்கிறதெல்லாம் பொய்யான தகவல்களை நீங்க பரப்புரை பண்றீங்க. அது மிகப்பெரிய சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அது பொய்யான தகவல்களை பரப்புரை பண்றீங்க. ஒரு நெறியாளருக்கு அது அழகு இல்லை. அந்த 2.5 மணி நேரம் பேசிய முழு வீடியோவை ஆளும் அரசு இன்னைக்கு வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணல, எக்ஸ்போஸே பண்ணல, மக்கள் பார்வைக்கு கொண்டு வரல. அதனாலதான் அவரு நேற்றுக்கு மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய கடமையும் அவருக்கு பொறுப்பு இருக்கு. அதனாலதான் அவர் நேற்றுக்கு எல்லாத்தையுமே சட்டமன்றத்தில் என்ன பேசினாரோ அதைத்தான் மக்கள் மன்றத்தில் பேசியிருக்காரு. பேசுனது 2 மணி நேரம் 52 நிமிடம் தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்குது, ஊடகத்தில் வந்திருக்குது. ஆனா நாங்க அந்த வீடியோ கொடுங்கப்பா, எல்லாம் நாங்கள் பேசுறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. நான் பேசுகின்ற அந்த பேச்சை மட்டும் சட்டமன்ற நேர் ஆலையில் ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு மணி அடிச்சிருவேன். சுய லாபத்திற்காகத்தான் நீங்கள் பிரதமரையோ உள்துறை அமைச்சரை சந்திக்கிறீங்க. இந்த நமக்கு வேண்டிய நிதியை நீங்க ஃபைட் பண்ணி பெறலை அப்படின்றாங்க. ஃபைட் பண்றேன்னா அந்த ராணுவத்தை இல்லையா, நம்ம இந்த வலியுறுத்தணும், பிரதமரை நேரில் சந்திக்கணும். போய் காவல்துறையில வேலை செய்யற ஒரு பெண்மணி ட்ரெஸ்ல யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே ஒருத்தர் செயினை பறிக்கிறான். யூனிஃபார்ம் இல்ல, யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே செயினை பறிக்கிறான்னா அப்ப இந்த ஆட்சி மீது பயமே இல்லை திருடர்களுக்கு. எத்தனை வன்முறைகள் நான் பட்டியல் கூடவா? சாதி வன்முறைகள் சொல்றேன். எங்க அம்மா எடுத்த நடவடிக்கை சொல்றேன். ராம்தாஸ் தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? திருமாவளவன் தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? சீமான தூக்கி உள்ள வச்சுமா இல்லையா? இதுல ரெக்கார்டு இருக்கு. நான் அதிகாரப்பூர்வம் பேசுறேன். ஏன் நீ சீமான கை வைக்கிறது பயப்படுறீங்க? ஏன் ராம்தாஸை கை வைக்க பயப்படுறீங்க? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நடையா அவர்களும். இருவருக்கும் வணக்கம். காமாட்சி நடையா, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை படும் மோசமான நிலையில் இருக்கு, திவாலாகக்கூடிய நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பல விஷயங்கள் சொல்றாரு. அப்படிதான் இருக்கா? மோசமான நிலை தான் இருக்கா? ஆபக்கண்ண எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போய் கண்டெய்னரா பதுக்கி வச்சுக்கிட்டா அப்புறம் என்ன நாடு இது இல்லாம எப்படி இருக்கும்? சவுக்கு சங்கர் அவர் சொன்னாரு துபாயில கொண்டு போனாங்கன்னு, அந்த மாதிரியா? இல்ல, ஏற்கனவே இது இந்தியன் பேங்க் எங்களுடைய பணம்னு சொல்லிச்ச, அதுக்கு இதுவரை என்ன 500 கோடி பண்ணுச்சு இல்ல, அதுக்கு இதுவரை என்ன? அது தவிர 3 கண்டெய்னர் போச்சு, அதனுடையது என்ன? அந்த ரிசல்ட் எல்லாம் என்ன? அதனால இதெல்லாம் இப்ப வாய்க்கு பத்தாத பேச்சு. சரி, இவர் வாங்கிட்டு 4.5 லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் நம்ம வருஷத்துக்கு நம்ம ஒரு 50,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டுமே 2 லட்சம் கோடி கடன் கட்டி இருக்கோம். நம்ம வாங்கினது ஒரு 3 லட்சம்னா
வட்டி கட்டினது ஒரு 2 லட்சம், ஆக மொத்தம் இப்போ 8 லட்சம் கடன் ஆகி போச்சு. ஸோ ஆகையினால நம்ம வந்து எடப்பாடியார் ஐயா என்ன சொல்றாரு, நாங்க விட்டுட்டு போகும்போது 5.8 இருந்துச்சு, அதான் 5 இப்போ அதுக்கு அடுத்து இப்போ நீங்க வந்து இந்த 3 ஆண்டுகள்லயே வந்து கிட்டத்தட்ட 3.53 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. அதுதான் நான் பொய் சொல்லலையே. 3 லட்சம் கோடி வாங்கி இருக்கோம்னா வட்டி கட்டி இருக்கமே 2 லட்சம் கோடி. பாராட்டுறாரு. நீங்க வந்ததுக்கப்புறம் வருவாய் உயர்ந்திருக்கு, 1.1 லட்சம் கோடி வந்து வருவாய் வந்திருக்கு, அதிகமான வருவாய் வந்திருக்குன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், வட்டியே 2 லட்சம் கோடி கட்டி இருக்கோம், புரியுதா? வட்டி 2 லட்சம் கோடி கட்டி. ஆமா கண்ணு, 50,000 கோடி வருது கண்ணு வருஷத்துக்கு. ஏன்னா மொத்தம் வந்து நமக்கு நம்ம வாங்கினதுன்னு மொத்தம் பாத்தீங்கன்னா 7 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி. அவங்க வச்சுட்டு போனது 5.8. நம்ம ஒரு வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே 1 லட்சம் கோடி வாங்கணும். அப்ப என்னாச்சு? அதுக்கப்புறம் 1 லட்சம், அதுக்கப்புறம் 1 லட்சம். ஆனா இந்த புரிதலையே வந்து அமைச்சர் தங்க தென்னரசு அவர்கள் இல்ல, நிதிநிலை கட்டுக்கோப்புலதான் இருக்கு, அப்படிலாம் மோசமான நிலையில இல்ல. அதாவது கண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்கட்சியா இருக்கிற தலைவர் வந்து இத கூட பேசலைன்னா அவர் எப்படி அடுத்த ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்ல. இல்ல, அவர் பேசிய தீவிரத்தன்மை உணர்ந்து தானே இன்னைக்கு அவசரமா காலையிலேயே விடிய காத்தாலே ஒரு பிரஸ் மீட்டை வந்து ஒரு வீட்டு வாசல்ல கொடுக்குறாரு, ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்படிலாம் இல்ல, அவசரமா பயங்கிறது எங்களுக்கு எப்போதும் இல்லை. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்றிய அரசுல இருந்து வர வேண்டிய பகிர்வு பணம் வந்து நமக்கு வரவே இல்லை. அதையும் குறிப்பிடுறாரு அமைச்சர் தங்கம் தென்னரசு. அதான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருக்கேன். ஆனா அண்ணாமலை அவர்கள் இது வந்து இப்ப கண்டிக்கிறாரு, இது வந்து இருட்டடிப்பு செய்து மாநில அரசு இந்த 10 ஆண்டுகள்ல 11 லட்சம் கோடி மத்திய அரசு வந்து வழங்கியிருக்கு, இதெல்லாம் நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல எவ்வளவு 11 லட்சம் கோடி. 11 லட்சம் கோடி எது கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? நீங்க பிரதமர் ஆவாஸ் யோஜனாவுக்கு வந்து 35 பைசா நீங்க கொடுக்கணும், நம்ம வந்து 65 பைசா போடணும். 65 அதுல 35 பைசா நீ கொடுக்குற அந்த மாதிரி கணக்குல அதுலயே கிட்டத்தட்ட 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி உனக்கு வந்திருக்கு. நம்ம எவ்வளவு அதுல பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆயிரம் வீடு கட்டியிருக்கோம். சோ இதெல்லாம் வந்து அவனுக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனா அதை எதுக்கு கொடுத்தீங்க? சரியா யூட்டிலைஸ் பண்ணல மாநில அரசு. சரியா அதாவது தம்பி, அவரு வந்து இப்ப எக்கனாமிஸ்ட் இல்ல, அவரு வந்து IPS படிச்சுட்டு அது வந்து காவல்துறையில பணிபுரிஞ்சு வந்தவரு. அவருக்கு வந்து இத பத்தி எல்லாம் அரசியல் வேணா படிச்சிருக்கலாம், பேசிருக்கலாம். ஆனா பொருளாதாரத்தை பத்தி பேசணும்னா பொருளாதாரம் படிச்சா ஒன்னுட்ட கேட்கணும், என்னட்ட கேட்கணும். சரியா? வரலாறுல படிச்சிருக்கீங்க, வரலாறு பத்தியும் கேட்கலாம், நான் பொருளாதாரத்தையும் படிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து காஸ்ட் அக்கௌண்ட், அதையும் மறந்துடாதீங்க. காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? காஸ்ட் அக்கௌண்ட்னா இதுதான் பணத்தினுடைய இதுதான். எனக்கு ஒரு கிளை, அது ஒரு கிளை தானே. அதுல என்னென்ன சப்ஜெக்ட் வருது தெரியுமா? என்னென்ன வருது? எல்லாமே எக்கனாமிக்ஸ் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும், மேக்ஸ் வரும், இன்ஜினியரிங் வரும், இத்தனை சப்ஜெக்ட் வரும். புரிஞ்சுதா? அது நான் இன்டரோட கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணல, விட்டுட்டேன், டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். ஆகையினால என்ன இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து இன்னைக்கு ஸ்டெபிளா இருக்கு. இந்த ஆட்சி வேணுமா அப்படின்னு கேக்குறாரு எடப்பாடியாரு. இப்போ இந்த கார்பரேஷனுக்கு உண்டான வரி உதிப்பு சொல்றாரு, தொழில் முனைவோர்களுக்கு 100% உயர்த்திருக்கீங்க, மின் கட்டணம் ஆண்டுதோறும் உயர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்லாபையும் அவர் வந்து எடுத்து போடுறாரு. உங்க சாயத்தை வெளுக்க வைக்கிறாரு எடப்பாடியார். பாருக்கண்ணு, 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்க, வரி போடாத ஆட்சி. சரியா? வரி போடாத ஆட்சி. ஆமா, அத பாராட்டுறேன். எதுக்கு காரணம்னா, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சே அவர் என்ன பண்ணிட்டாரு, இபி பில்லு வாங்கல, டிரான்ஸ்போர்ட்டுக்கு போடல, வீட்டு வரி ஏத்தல, கார்பரேஷன் வரி ஏத்தல, தொழில் வரி ஏத்தல, எதையுமே ஏத்தல. ஆஸ்திஸ் அந்த அம்மா 10 ஆண்டு காலம். கண்ணே, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவங்க நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. அதே சமயத்துல 7,000 கோடி வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபேமிலி பெனிஃபிட் அதை கொடுக்கவே இல்லை. அது இப்ப நாங்க தான் இப்ப 7,000 கோடியை விடுவிச்சு கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவங்க வந்து பெண்டிங் வச்சு போயிட்டாங்க. ரெண்டாவது, அவங்க காலத்துலதான் வந்து தொகுப்பூதியத்துல அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டது அவங்க ஆட்சி காலத்துலதான் நிறைய போட்டாங்க.
அந்த தொகுப்பூதியத்துல போட்டவங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட்டும் 6 மாசம் 1 வருஷம் போகாம இருந்தது. நம்ம ஆட்சிக்கு வந்து தான் கொடுத்துருக்கோம். அந்த தொகுப்பூதியத்துல இப்போ ஒரு 5000 ரூபா 8000 ரூபா இப்போ கூட்டி கொடுக்குறோம். அதனால இது வந்து இங்க பாரு, இது வந்து முதலமைச்சர் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கல, அரசாங்கத்து பணம், மக்களுடைய வரி பணம் தான். அதுல இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ஆகையினால நீங்க வந்து கிளீனா இருக்கு, எங்கள்கிட்ட கண்ணாடி போல இருக்கு கணக்கு. நீங்க அது மாதிரி நாங்க ஆனைக்கு அல்வா வாங்கி போட்டோம், குதிரைக்கு கொள்ளு வாங்கி போட்டோங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எங்கள்கிட்ட நேர்மை ஒழுக்கமான சர்க்காரியா கமிஷன்ங்கிறது எல்லாம் பொய்யான தகவல்களை நீங்க பரப்புரை பண்றீங்க. அது மிகப்பெரிய தகவல் மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அது பொய்யான தகவல்களை பரப்புரை பண்றீங்க. ஒரு இது நெறியாளருக்கு அது அழகு இல்ல சார். அவரு சொன்ன கருத்து தானே சார் கலைஞர் அவர்கள். இங்க பாரு, கலைஞர் சொன்னாரு சொல்லலைங்கிறதெல்லாம் இங்க கதை இல்ல. சரி, ஓகே. செந்தில்வேல் சார், ஏன் இப்படியான ஒரு விமர்சனம், காட்டமான ஒரு விமர்சனம் இந்த அரசின் மீது? நீங்கள் வைத்து சென்ற கடனை கூட வட்டி கேட்டுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த அரசு வந்ததுக்கப்புறம் தான் பல ஸ்கீம்ஸ் மாதந்தோறும் அந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அதே போல் இலவச பேருந்து பயணம், இதெல்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ தட் நீங்கள் வச்சுட்டு போன பேர்டனும் இருக்குது. சொல்ல இவங்களும் பல திட்டங்களை வந்து மக்களுக்கு சென்றடையணும். ஸோ அதனால் ஒரு வெல் டெவலப்டு ஸ்டேட்ஸ் வந்து கடன் வாங்குறதுல தவறு இல்லை. அது எந்த அளவுக்கு நம்ம வந்து திருப்பி அடைக்கிறோம், அது நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு நம்ம வாங்கியிருக்கோமா, அதுதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி விரிவான ஒரு ட்ரெஸ் நீட்டை கொடுத்துருக்காரு நிதியமைச்சர் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அவருடைய கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அசம்பிளியில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவர் வந்து முக்கியமான பிரச்சனையை, தமிழ்நாட்டுடைய அத்தியாவசியமான பிரச்சனையை பற்றி 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த 2.5 மணி நேரம் பேசிய வந்து முழு வீடியோவை ஆளும் அரசு இன்னைக்கு வரைக்கும் பண்ணல, எக்ஸ்போஸே பண்ணல, மக்கள் பார்வைக்கு கொண்டு வரல. அதனாலதான் அவரு நேற்றுக்கு மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய கடமையும் அவர் பொறுப்பு இருக்கு. அதனாலதான் அவர் நேற்றுக்கு எல்லாத்தையுமே சட்டமன்றத்தில் என்ன பேசினாரோ அதைத்தான் மக்கள் மன்றத்தில் பேசியிருக்காரு. ஒரு ஆளும் அரசனுடைய தலைமை அமைச்சர் யாரு? முதலமைச்சர். ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுமா வேணாமா? நீங்க வந்து கடன் வாங்குவதும் திருப்பி செல்வதும் வட்டி கொடுப்பதும் மரபு இயல்பு. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்னைக்கு வந்து கடன் வாங்கி தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். நீ வந்து வரவுக்கேற்ற செலவு இல்ல, நீங்க இப்ப வருவாய் அதிகமா வரும் நீங்களே சொல்றீங்க, நெறியாளரே நீங்க அட்மிட் பண்றீங்க. இல்ல மேடம், இல்ல அவரு நேற்றைய தினம் எடப்பாடியார் அவர்கள் அந்த பொது மேடையிலேயே அவரு தான் நற்சான்றிதழ் கொடுத்திருக்காரு. அந்த நற்சான்றிதழை அதுதான் வேறுகோள் அவர்கள் எங்க பொதுச் செயலாளர் சொல்றதான் நானும் சொல்றேன். வருவாய் அதிகம் சொல்லிட்டு அதை வந்து மிஸ்டர் இவரும் அட்மிட் பண்றாரு. யார்? நிதியமைச்சர். அப்ப வருவாய் அதிகமா வரும்போது ஏன் வந்து மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட பொங்கல் கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு வந்து யோகிக்குது இல்ல? கேள்வி எழுதா இல்லையா? இதைத்தான் கேட்கிறோம். இன்னைக்கு வந்து ஏன் இவங்க வந்து ஆசியாவிலே இது வந்து ஒரு நம்ம 3 பேரும் பேசக்கூடிய நெறியாளரோ நாங்களோ வந்து பேசக்கூடிய பேச்சில் ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் நம்ம முதலமைச்சருடைய குடும்பம். அவங்களுக்கு எங்கே எவ்வளவு பெரிய பணம் வந்துச்சு? பணம் இல்ல கடன்ல அவங்கள்ட்ட உள்ள பணத்தை வந்து 50 வருஷத்துக்கு தமிழ்நாடு நடத்தலாம். உண்மையா இல்லையா? அது அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான ரூபாயை வெளிநாடுகளையும் இந்தியாவிலையும் வெளி மாநிலங்களையும் முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் அவங்க வந்து அன்னன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு மாதிரியும் நீங்கள் ஆண்ட முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து பெருந்தலைவர் காமராசரா கக்கனா அப்படின்னு கேட்பாரு. ஐயா இதுக்கு கேட்கட்டும், தப்பு கிடையாது. நான் சொல்றேன், நீங்க ஏன் உண்மையை பேசுங்க. உண்மையை ஏன் வந்து மக்கள்கிட்ட வந்து பொய்யை மறைக்கிறீங்க? ஒரு தமிழ்நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடியார். அவருடைய பேச்சை ஏன் நீங்க வந்து 2.5 மணி நேரம் பேச பேச்சு நீங்க வெளியவே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் மீடியா வந்து இந்த பக்கம் திருப்ப மாட்டேங்கிறீங்க? கேட்டா வந்து டெக்னிக்கல் ஃபால்ட். சரி, அதுதான் டெக்னிக்கல் ஃபால்ட். ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க வந்து அப்படின்னு சொன்னா அது வந்து இது அந்த ஃபிளைட் மோட் ஆஃப். இப்படி எல்லாத்துக்குமே மீடியாவை வச்சு டெக்னிக்கல் எரரை வந்து நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தப்பிக்க பார்த்தா என்ன அர்த்தம்? அதனால அவர் பேசினதுல எங்க பொதுச் செயலாளர் பேசினது 100க்கு 100 உண்மையான தகவல்களை பேசியிருக்கிறார். தமிழ்நாடு திவாலான நிலைமையில இருக்கு. நாளைக்கு இந்த ஆட்சி போயிடும். கண்டிப்பா மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு வெறுப்பை வந்து உமிழ்ந்து வீசுறான். அவங்களும் வந்து தன்னை திருத்திக்கிற மாதிரி தெரியல. நீங்க வந்து மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு ஒரு அமைச்சர் மேல சேர்த்த அடிக்கிறான்.
உடனே திருப்பி ரிட்டாலியேட். ஒரு மாசம் கழிச்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து அந்த ஊரையே போய் அந்த குடும்பத்தை வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றது. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மோசமான சூழல், அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து தான் தான் மன்னர், தான் தான் வந்து இந்த நாட்டினுடைய வந்து மன்னர்கள், அதாவது மன்னராட்சி பரம்பரை போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரியம். அங்கே போய் அவருடைய துணை முதலமைச்சர் போறாரு, அவர் மயனையும் கூட்டிட்டு போறாரு, தப்பு இல்லை. மயனுடைய நண்பர்களை உட்கார வைக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு அமைச்சரே தமிழ்நாட்டில் அவங்க தெளிவா வழக்கம் கொடுத்துருக்காங்க. இல்ல அவங்க பயந்துகிட்டு வேற என்ன பண்றது, எங்கேயா டிரான்ஸ்பர் போட்டாங்கன்னா ஒரு அமைச்சர் உட்கார்ந்துகிட்டா வந்து அந்த பையனுக்கு வந்து பேண்டை தடை விடுறாரு, தூசியை தட்டி விடுறாரு. இப்படி ஒரு கேவலமான அவலமான நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. சரி, துணை முதலமைச்சருக்கு புரோட்டோகால் படி ஸ்டேர் கொடுத்தது ஓகே, அவர் மயனுக்கு கொடுத்தது கூட ஓகே, அவர் கூட வர நண்பர்களாம வந்து கலெக்டர் எந்திரிச்சு சொல்லிட்டு உட்கார வைக்கணும். இப்படி ஒரு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஒரு மன்னர் பரம்பரை, அவங்களுக்கு வந்து ஒரு ஆணவம் தலைக்கு வந்துருவோம். இப்போ நிதி நிலைமை சரியாதான் இருக்கு, சீராகத்தான் இருக்குது. பொருளாதாரத்துடைய அடிப்படை புரிதல் கூட நம்முடைய மாநில எதிர்கட்சி தலைவர் இல்ல. பொருளாதாரத்துடைய அடிப்படை புரிதல் இல்லாதவர் தான் வந்து விவசாயத்துக்கு வந்து ஃபுல்லா குடும்ப கிராமத்துக்கு கொண்டு வந்தாரு, இலவச லேப்டாப் கொடுத்தாரு, பள்ளி பிள்ளைகளுக்கு ஆல் பாஸ் போட்டாரு, பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து சிம் கார்டு ஃப்ரீயா கொடுத்தாரு, 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தாரு, அம்மா உணவகத்தை வந்து திறம்பட நடத்தினாரு. நீங்க ஏங்க ஒரு ஒரு பொங்கலுக்கே உங்களால வந்து நிதி நிலைமை சரியா இருந்தா 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது, கொடுக்க முடியலையே. அவரு மக்களுடைய உணர்வை, மக்களுடைய நாடி துடிப்பை புரிஞ்சு ஆட்சி உங்களால முடியலையே. உங்க எடப்பாடியாவே நேற்று தினம் அந்த பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. நான் வந்து ஆட்சி காலத்துல 17 சமயத்துல எல்லாம் வந்து வறட்சி அதிகமா இருந்துச்சு, இப்ப வறட்சியில அந்த மாதிரி இருக்கா, நீ ஆட்சி இருக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சான்னு கேட்கிறாரு. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த பேண்டமிக் காலகட்டம் அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. உலகமே ஸ்தம்பிச்ச நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான ஒரு பீக்ல இருக்கும் போது வந்தாங்க. அப்ப அதையும் சமாளிச்சு அந்த சூழ்நிலையும் சமாளிச்சு தான் வந்திருக்கு இந்த அரசு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மொத்தமே 3 மாசம் தான் பேண்டமிக்கை ஃபேஸ் பண்ணாங்க. எடப்பாடியார் 1.25 வருஷம் 2 வருஷம் ஃபேஸ் பண்ணாரு. ஃப்ரீயா அரிசி கொடுத்தாருங்க 1.25 வருஷமா, 3 முறை 1000 ரூபாய் ஒரு வருட காலம் ஃபேஸ் பண்ணாரு. 1.25 வருஷம், 2020 மார்ச் மாசம் தான் அந்த பேண்டமிக் இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல்ல இருந்து லாக்டவுன் போடுறாங்க. சார் அடுத்த 18 மாசம் 2021ல மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துருது சார். மே மாசம், ஏப்ரல் மாசம் 20 தானே போடுறாங்க. 1.5 வருஷம் கணக்கு, 1 வருஷம் தான், ஜஸ்ட் 1 இயர். சரி, 3 மாசம் எங்க 1 வருஷம், 1 வருஷம் நாங்க திறம்பட தானே பண்ணோம். 1 வருஷம் அதுல வந்து ஒரு 7 மாசம் 8 மாசம் லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன் இருந்துச்சு. ஒரு 3 மாசம் ஃப்ரீயா இருந்துச்சு. இங்கிட்ட ஒரு 3 மாசம், ஒரு 6 மாசம் வந்து எந்த பிரச்சனையும் ஆகல. அப்போது உயிரிழப்புகள் குறைவு, எண்ணிக்கைகள் மிக மிக குறைவு. அந்த 7 மாசம் நீங்க சொல்றீங்களே, 7-8 மாசம் போட்ட லாக்டவுனுக்கும் இங்க சந்திச்ச 3 மாசத்துக்கும் மழைக்கும் அனுபவமான வித்தியாசம். ஏன்னா இது ரொம்ப உச்சத்துல இருக்கு. எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டது இதே சொல்லிட்டு இருப்பீங்க. 3 மாசத்துல உயிரிழப்பு இந்தியா ஃபுல்லா தான் லாக்டவுன். எங்கேயுமே ஆட்சி நடக்கலையா? உத்தரப்பிரதேச நடக்கலையா? பீகார் நடக்கலையா? எல்லாரும் பார்த்தோமே கங்கை நதியில வந்து பிணங்கள் எல்லாம் மிதந்தது பார்த்தோம்ல. நம்ம அதுதான் சொல்றேன், அவ அதெல்லாம் சமாளிச்சுதானே வர்றான், அதெல்லாம் சமாளிச்சு ஆட்சி நடக்குது. நீங்க ஏன் ஓடுறீங்க வெளியில? உங்களுக்கு ஆட்சி பகிர்வு கூட மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்துக்கு 34,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கீங்க. ஆனால் தென் மாவட்டங்களை வந்து திட்டமிட்டு மத்திய அரசு வஞ்சிச்சிருக்கு, மாற்றாந்தாய் மனப்பான்மையோட செயல்பட்டு. இந்த 4 மாநிலங்கள் தமிழ்நாடு, மத்திய அரசு உங்கள் மீது அமலாக்கத்துறை ஏவனா போய் மண்டிட்டு அங்க போய் அமைச்சர் எல்லாம் பாக்குறீங்க, அமித்ஷா பாக்குறீங்க, பிரதமரை பாக்குறீங்க, போய் உங்களுடைய அமைச்சர் துணை முதலமைச்சர் போய் பிரதமரை பாக்குற, அமித்ஷா பாக்குறாரு. நாட்டுடைய நலனுக்கு போய் நிதியை கேளுங்க. உங்களுக்கு பிரச்சனை போய் மத்திய அமைச்சரையும் பிரதமரையும் பாக்குறீங்க. எங்க சார் பாத்தீங்க? எத்தனை முறை பாத்துருக்காங்க? எத்தனை முறை ரீதியில அபிஷியலா சந்திப்பாங்க சார். அது வந்து அப்ப நிர்வாகத்துல எதுக்கு வெளிப்படையா சொல்லுங்க, இந்த நிர்வாகத்துக்காக இந்த நிதிக்காக போனோம் சொல்லுங்க, ஜிஎஸ்டி விடுவிக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை, நீங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட கோடிகளை அடிச்சு உங்க மேல ஏகப்பட்ட அமலாக்கத்துறை நீங்க வாட்சில இருக்கீங்க. ஆல்ரெடி 5500 கோடி மணல் இந்த ஆட்சி வந்த 3.5 வருஷத்துல 1 வருஷத்துல 5000 கோடி அளவுக்கு அதிகமா மணல் அள்ளிட்டாங்க. அதை ஈடி கண்காணிப்புல இருக்கு. ஆல்ரெடி டாஸ்மார்க்ல பிரச்சனை, ஏகப்பட்ட கோடிகள் அடிச்சு துபாயில போய் சுவிட்சர்லாந்து வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. அத ஈடி கண்காணிப்புல இருக்கு. உங்களை காப்பாத்துறது தானே மத்திய அரசு. என்ன போறீங்க? அலிகேஷன் நீங்க சொல்றீங்களா, கொள்ளடிச்சது, எந்த அலிகேஷன் எல்லாம் ஐயா உங்க மேல வைக்கிறாரு.
எங்க மேலையா ஆமா. நாங்க வந்து மடியில கனமே கிடையாது. நாங்க அதனாலதான் வழி இப்ப நாங்க பயம் இல்லாம இன்னைக்கு பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களால பேச முடியலையே, மக்கள் உங்களை சேர வரை அடிக்குத, உங்களால போக முடியலையே. உங்களுக்கு நீங்க வந்து நிகழ்வை பார்க்கணும். நம்ம இப்ப சப்ஜெக்ட் வேற. அவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சருங்கிற மரியாதையே கிடையாது, துணை முதலமைச்சர் மரியாதை. அவரா எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கிறாரு, அவரா பையனை கூட்டி உட்கார வச்சுக்கிறாரு, அவரா சேர் கேட்கிறாரு. மக்கள் வந்து வெறுப்பா இருக்காங்க, உங்களை பார்த்தாலே காரி உமிழ்றாங்க. அப்புறம் எப்படி உருப்பிடுவாங்க நீங்க வந்து? அப்புறம் எப்படி உங்களுக்கு மத்திய அரசு நீங்க முறையால அணுகுனா, போராட்ட குணத்துல அணுகுனா எல்லாமே பொய். அவங்க வந்து இப்ப துரைமுருகன் டெல்லிக்கு போனாரியா, இங்க ஈடி ரைட் நடக்குது, அடுத்த நிமிஷம் டெல்லியில போய் தப்பம் கண்டு வர்றாரு. இப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்ள, அமைச்சர்களை காப்பாற்றிக் கொள்ள, முதலமைச்சரை காப்பாற்ற, குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்றதுக்கு அவங்க மத்திய அரசு அணுகுறாங்க. நிதி பகிர்வுக்கோ நிதி நிலைமை சரி பண்றதுக்கோ மத்திய அரசு அணுகிறல. திரு காமச்செட்டி ஐயா, நீங்கள் மத்திய அரசை தங்களுடைய சுயலாபத்திற்காகத்தான் அணுகிறீர்கள், மக்களுடைய நலனுக்காகவோ நிதி சுமைக்காகவோ நீங்கள் அணுகவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஃபைட் பண்ணி நீங்க வாங்கணும் பணத்தை அப்படின்னு சொல்றாருல்ல திரு செந்தில்வேல் அவர்கள். ஒரே ஐயா குறிக்கிறேன், நாங்க எடப்பாடியார் 4.5 வருஷம் முதலமைச்சர். நீங்க இந்த 3.5 வருஷத்துல நீங்க பாக்கணும், ஒரு சட்டக்கல்லூரியா கொண்டு வந்திருக்கீங்களா, ஒரு மருத்துவ கல்லூரியா கொண்டு வந்திருக்கீங்களா, என்ன தமிழ்நாட்டுல கொண்டு அது மட்டும் சொல்லுங்க. நாங்க 7 சட்டக்கல்லூரி தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வந்தோம், 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், எத்தனையோ காலேஜஸ் விரிவாக்கம் பண்ணோம், எத்தனையோ போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த 3 வருஷத்துல எதுவுமே நடக்கலங்க. உடனே மத்திய அரசு மேல குறை சொல்லிட்டு நீ மத்திய அரசு இருந்து பணம் எய்ம்ஸ் கொஞ்சம் பாதி கட்டியிருந்தாங்கன்னா இப்ப முடிஞ்சிருக்கும். அதான் கொஞ்சம் அது கள்ளக்காரனோட தான் கேட்கணும். கல்ல ஒருத்தர் காமிச்சார்ல, அவரு தான் கேட்கணும். இல்ல அது உங்கள்ட்ட கேட்டாரு, உங்க ஆட்சியில இருக்கு. இப்ப எங்க 3 வருஷத்துல இப்பதான் 27 சொன்னாரு, நான் வந்தா முதல் கையெழுத்தே நீட்ட ரத்து பண்ணு சொன்னாரு. சரி கேட்டுரும். காமாட்சியா நீங்க பதில் சொல்லுங்க. மத்திய அரசு வந்து நீங்க சுய லாபத்திற்காகத்தான் நீங்க வந்து பிரதமரையோ உள்துறை அமைச்சரை சந்திக்கிறீங்க, நமக்கு வேண்டிய நிதியை வந்து நீங்க ஃபைட் பண்ணி பெறல அப்படின்றாங்க. ஃபைட் பண்றேன்னா ராணுவத்தை இல்லையா, நம்ம இந்த வலியுறுத்தணும் பிரதமரை நேர்ல சந்திக்க போய். எத்தனை முறை பேசியாச்சு, எத்தனை முறை ஒண்ணும் இல்ல. கடந்த முறை வந்த மழை, பெரும் மழையின் காரணமா போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி பாதிக்கப்பட்டோம். 2 ஆண்டு காலமா வந்து மழையினால பாதிக்கப்பட்டு நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்கள்லாம் ரொம்ப சிரமத்துக்குள்ளானாங்க, பொதுமக்களும் சிரமத்துக்குள்ளானாங்க. அதை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நம்ம பணம் கேட்டோம். அவங்க போன முறை என்ன கொடுத்தாங்க, வெறும் 275 கோடி, 72 கோடி கொடுத்தாங்க. நமக்கு பற்றாக்குறை எவ்வளவு, அதுலயே 18 கோடி நமக்கு பற்றாக்குறை, 18,000 கோடி பற்றாக்குறை. கேட்டது நம்ம 32,000 கோடி கேட்டோம். ஆனா நம்ம செட்டில்மெண்ட் பண்ணது 18,000 கோடி வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இவ்வளவு அதே மாதிரி இந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளச்சாதத்துக்கும் நம்ம கணக்கிட்டு மத்திய குழு வந்துச்சு, அவங்களும் கணக்கிட்டெல்லாம் பண்ணாங்க. ஆனா எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை என்ற ஒரு நண்பர், நாங்கள் தான் 900 கோடி ரிலீஸ் பண்ணுவேன். 900 கோடி வந்து ஆண்டுதோறும் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எல்லா மாநிலங்களுக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடிய பணம். அந்த பணத்தை வச்சு தான் இப்போ நம்ம 900 கோடியும் வச்சா அதுக்கு மேலே நம்ம இப்போ ஒரு 5,000 கோடியை சேர்த்து தான் இப்போ இந்த வெள்ள நிவாரண நிதி 2,000, 3,000, 5,000 சொல்லி இவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, கொஞ்சம் இருங்க. இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, பொங்கலுக்கு வந்து கொடுக்கல, ஏன்னா கொடுக்கலன்னு. பொங்கலுக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு ஆசை, பெரும் ஆசை தான் உண்டு. ஆனா அதே சமயத்துல இன்னொன்னே நீங்க நினைச்சு பார்க்கணும், ஏறக்குறைய 1,16 லட்சம் பேருக்கு வந்து நாங்க மாதந்தோறும் 1000 ரூபாய் இதுவரை கொடுத்துட்டு இருக்கோம். 12 மாசத்துக்கு 12,000 அவங்களுக்கு போகுது. அது தவிர ஏற்கனவே 65,000 பேர் வந்து விடுதல் இருக்குன்னு சொல்லி இப்ப அவங்களையும் ரிவைஸ் பண்ணி இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து அவங்களுக்கும் கொடுக்க போறோம். ஸோ ஆகையினால நாங்க வந்து எங்களுடைய பணத்தை கொடுக்கல, அரசு பணம் தான். அரசு பணத்தை எப்படி கொடுத்தா இந்த அரசை நம்ம வழிநடத்த முடியுங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சுதான் நம்ம. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, ஆமா பணமே கொடுக்கலன்ட்டு. இதே இப்ப டிஃபிகல்டிஸ் தான் ஏடிஎம்கே ஆட்சியிலயும் வந்து இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. அப்போ ஏடிஎம்கே வாங்கின கடன் வந்து அப்போ நியாயமானது தானே? இல்ல, நீங்க ஏடிஎம்கே வாங்கின கடன் வந்து நான் தப்புன்னு சொல்லல. அவங்க வந்து 5,800 கோடியில பழைய திமுக ஆட்சியில 900 கோடி இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து வாங்கினது வந்து 4,00,000
அதாவது நீங்க கலைஞர் அவர்கள் 2011 விட்டு போனது வந்து 1.1 லட்சம் கோடி அவ்வளவுதான். ஆனா அது 67 இருந்து இப்போ வரைக்கும் அந்த அந்த உண்டான 60-70 ஆண்டுகளுக்கான அந்த வட்டி அவ்வளவு இது இருந்துச்சு கிரெடிட். அதன் பிறகு எடப்பாடியார் மற்றும் அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடி வச்சுட்டு போனாங்க. மொத்தம் 5.8 நம்ம வந்து ஆட்சியில வந்து வெள்ள இருக்கே பிடிஆர் விட்டாரு. இதுக்கப்புறம் இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த 5.8க்கு இப்ப நம்ம அதுக்கப்புறம் 3ங்கிறத நீங்க தப்பாவே எல்லாமே பேசுறீங்க. நம்ம வாங்கியிருக்கோம், அதுல அவங்க என்ன பண்றாங்க, அந்த வட்டியை கழிக்கிறாங்க. நம்ம கொடுக்குற கடன் இருக்க, அந்த கடன்ல வந்து இதுக்கு வட்டியை 3 ஆண்டுகளுக்கு வட்டியை 3 ஆண்டுக்கு வட்டி கழிக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய இந்த ஆண்டு வருது இல்ல, இந்த ஃபைனான்ஸ் இந்த 31 மார்ச், இதுக்கு மறுபடியும் நம்ம வட்டி கட்டணும். ஆக இந்த வட்டியிலேயே இதுவரை நம்ம 1.5-2 லட்சம் கோடி கடன் கட்டியிருக்கோம். இனி பர்தரா சப்ஸ்கூனிங்கா நம்ம வந்து கடன் வாங்கித்தான் ஆகணும். கடன் வாங்காம எதுவும் செய்ய இயலாது. ஒரு காலத்துல வந்து பற்றாக்குறை பட்ஜெட் ஸ்மால் அமௌண்டா தான் போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், எனக்கு நல்லா தெரியும். சார் 2011 எடப்பாடியார் குறிப்பிடுறாரு 1.1 லட்சம் கோடி தான், ஜஸ்ட் 1,10,000 கோடி தான் நம்ம வந்து பட்ஜெட் அளவே இருந்துச்சு. இப்ப 2.5 லட்சம் கோடி போடுறோம் இல்லையா? அப்ப சைஸும் உயருது, கிரெடிட்டும் உயர்தான் ஆட்டோமேட்டிக்கா. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, அன்றைக்கு இப்ப இவர் என்ன கேள்வினா, இப்போ கடத்தை வாங்கிட்டீங்க, இப்போ பொருளாதார நெருக்கடி இருக்குன்றீங்க, கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வந்து இமாலய வாக்குறுதிகளா நம்ம கொடுத்துருக்கோமே. பழைய ஓய்வு பாருங்க, பழைய ஓய்வு திட்டத்துக்கு இப்போ ஒரு மாற்று திட்டமா இப்போ ஒண்ணு அறிவிச்சிருக்கோம். சோ அதை மக்களுக்கு செய்யத்தான் போறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த அம்மா உணவகத்தை மூடிட்டோம். நாங்க மூடல, அதுல வந்து எல்லா பொருள்களும் ஓட்டதாட்டியா போயிடுச்சு. எல்லாம் ரிப்பேர் ஆனதுனால அதுக்கு போட்டியா கலைஞர் உணவகம் கொண்டு வர வேண்டியதானே? இல்ல தரமா நம்ம மக்களுக்கு திமுக அப்படி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் சார். நீங்க வாக்குறுதி சார், அது வாக்குறுதி. ஆனா நாங்க இப்ப வந்து அம்மா உணவகத்தை ரெனோவேட் பண்ணி இப்ப அதுக்குன்னு 20 கோடி ஒதுக்கீடு பண்ணி இப்ப அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனி அநேகமா இந்த மாசம் கடைசியில தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது. அதெல்லாம் தேர்தல் இருக்குப்பா, 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் இல்லையே, மிஞ்சி போனா 1 இயர் தான் இருக்கு. அவன் கடைசி காலகட்டம். அதெல்லாம் எப்படியோ அம்மா உணவகத்தை நாங்க திறக்கிறோம், 300 அம்மா உணவகங்கள் திறக்கிறோம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஏற்கனவே வந்து இலவச பஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம மாதந்தோறும் உரிமை தொகை கொடுக்கறது மட்டும் இல்லாம காலை உணவு திட்டம் போடுறோம். காலை உணவு திட்டத்துக்கு எவ்வளவு பொருளாதார நெருக்கடி ஏற்படுதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அவர் வழக்கறிஞர் தானே. இவ்வளவு, அதாவது நாங்க இலவசமா லேப்டாப் கொடுத்தது, லேப்டாப் உங்க ஆட்சி காலத்துல நிப்பாட்டிட்டீங்க. தாலிக்கு தங்கங்கிறதையும் நிப்பாட்டிட்டீங்க. இலவச சைக்கிளையும் நிப்பாட்டிட்டீங்க. அதே மாதிரி ஸ்கூட்டர் கொடுத்தீங்க. எத்தனை ஸ்கூட்டர் மொத்தம் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் கணக்கு இருக்கு எங்கள்கிட்ட. சோ எல்லாம் பேருக்கு என்னன்னா, நாங்க இலவசமா ஸ்கூட்டர் கொடுத்தோம், கொடுக்கல மானியமா தான். எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க கணக்கு இருக்குல்ல. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து லேப்டாப்பு அம்மா காலத்துல கொடுத்தாங்க, இல்லைன்னு மறுக்க இயலாத. அம்மா காலத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் நியாயமா நேர்மையா தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்துல லேப்டாப் விலை கம்மியா இருந்தது. இப்போ அன்னைக்கு லேப்டாப் நாம ஆட்சிக்கு வந்தவொடனே முன்னுக்கு பின் முரணான பேச்சு ஆண்டு தூரம் வந்து நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு, முதல்ல லேப்டாப் தருவன்னாரு, அப்புறம் டேப் தருவன்னாரு, அதுக்கப்புறம் அந்த மூலப்பொருள் வந்து இறக்குமதி வந்து கொஞ்சம் மலிவான வரையில் இறக்குமதி பண்ணலான்னு இருக்கோம்னாரு. மாற்றி மாற்றி சொன்னாரு. இன்னும் வரைக்கும் அது நடைமுறைக்கு வரலையா? அது அதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா இந்த மருந்தை சாப்பிட்டா சரியாகுமா, அந்த மருந்தை சாப்பிட்டா சரியாகுமான்னு நோயாளி பாக்குறது வாஸ்தவம் தானே. யோசிச்சு தீர்வு வந்து நீங்க இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. அது கண்டுபிடிச்சு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், நடக்கும். அதாவது எடப்பாடியார் சொல்றாரு இந்த ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றாரு. சரி, வீட்டுக்கு அனுப்புறதுன்னா இவர் யாரு? மக்கள் அனுப்பணும். இவரு மக்கள் அனுப்புனா நாங்க சந்தோஷமா டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா மக்கள் எங்களை அனுப்ப மாட்டாங்க. எங்களை மிஞ்சி வேற எந்த கொம்பனாலையும் ஆட்சி பண்ண இயலாது. இறுதியான ஒரே கேள்வி ஐயா, இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து இன்றைய தினம் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். குறிப்பாக சென்னை தாம்பரம் காவல் ஆய்வாளர் அந்த காவல் கண்காணிப்புக்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறை ஒரு காவல் பெண் அதிகாரி உட்பட 8 பேர் அந்த சம்பவங்களில் வந்து செயின் பறிப்பு வந்து நடைபெற்றிருக்கு. இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி
ஒரு கடுமையான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு எடப்பாடியாரு. ஏன் இவ்வளவு மோசமான ஒரு இல்லப்பா, சட்டம் இருக்கா? நீங்க தப்பாவே அவரு பேசுறாரு, நெறியாளர் நீங்களும் கேக்குறீங்க. ஏன் இவங்க ஆட்சி காலத்துலதான் உச்சத்துல இருந்துச்சு இந்த சைன் பறிப்பு. அதிமுக ஆட்சியில தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் செயின் பறிப்பு இருந்தது. எங்க ஆட்சி காலத்துல அங்கங்க கேமராக்கள், கடைசி காலத்துல கேமராக்கள் பொருத்தப்பட்டது இவங்க ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் நம்மளும் நிறைய கேமராக்களை போட்டுட்டோம். இப்ப அந்த வழிப்பறி செயின் பறிப்பெல்லாம் நம்ம குறைஞ்சு போச்சு. ஏதோ அத்தி பூத்தா போல அங்க ஒண்ணு இங்க ஒன்று தான் நடக்குதே தவிர முன்ன அப்படி இல்லை. டெய்லி நம்மளே நியூஸ்ல பார்ப்போம், அவன் தாலியை பிடிச்சி இழுத்துட்டு போவோம், அந்த பாவம் அந்த பொம்மை தரம் இழுத்துட்டு போவோம், அப்படி எல்லாம் பார்த்தோம். இப்ப அப்படி எங்கேயாவது நடக்குதா? இந்த அம்மா காவல்துறையில வேலை பார்த்துட்டு அந்த அம்மா யூனிஃபார்ம் இல்ல, வித்தவுட் யூனிஃபார்ம் ட்ரெஸ் அந்த அம்மா போகுது. அது தப்பு தான். அதான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, போலீஸ் கண்டிப்பா அவனை பிடிச்சிடுவாங்க. சாமானியனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. சாமானியனுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குன்னா இவர் எப்படி நேற்று வந்து பிரஸ் கொடுத்தாரு, இங்க இருந்து சேலத்துக்கு போறாரு, சேலத்துல இருந்து இங்க வர்றாரு, இது மாத்திரம் எப்படி அவர்னால இயலுது? இப்ப அவருடைய தொண்டர் இருந்தா வந்து உட்கார்ந்துருக்காரு, எப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு? இதுக்கெல்லாம் கையில பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அடாடாடா உயிரை கையில பிடிச்சிருக்காரு. இல்ல இல்ல, நம்ம முதலமைச்சர் உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம முதலமைச்சர் இப்போ ஒரு இடத்துக்கு வர்றாரு, இப்போ நம்ம அண்ணனருக்கே வந்தார் 20 தினங்களுக்கு முன்னதாக. எத்தனை காவலர்கள், அவருக்கு எத்தனை கான்வாய்கள் வந்து அவர் பின்தொடர்ந்து வந்ததுன்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளவு பாதுகாப்பு இந்த முதலமைச்சருக்கு? ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? இது வந்து என்ன காட்டுங்கன்னா, இன்றைக்கு வந்து இந்த நாம் தமிழருங்கிற ஒரு இனம் இங்க டெவலப் ஆயிட்டு இருக்கு. அவன் பூராமே எல்லாம் ஒரு தவறான நபர்களா இருக்காங்க. அந்த நபர்களால எதுவும் நடக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் விடுதலை புலிகள்கிட்ட அவரே சொல்லியிருக்காரு, நானே வந்து ஆமா விடுதலை புலிகள்கிட்ட நானே ட்ரைனிங் எடுத்தேன், நானே சுட்டு பார்த்தேன். அதத்தான் சொல்றேன். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்ப டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால எப்பயும் நமக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். வைகோவால அச்சுறுத்தல் வராது. வைகோ கொலை செய்ய முயற்சிக்கிறார், இங்க பாரு, எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இங்க பாரு, எங்களோட சரண்டர் ஆயிட்டார்ல, அதனால சரண்டர் ஆனவங்களை பத்தி பேச வேண்டாம். அப்பவே சரண்டர் 90களே ஒரு வாட்டி கூட்டணி வச்சார்ல திமுக. சரண்டர் ஆயிட்டாரு. கலைஞர் இருக்கும் போது சரண்டர் ஆயிட்டாரு. அதை பத்தி எல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதனால இந்த மாதிரி எதிரிகள் அதிகமா இருக்காங்க. இப்ப நீங்க தரவுகள்லாம் சொல்றீங்களே, சீமான கைது செய்யலாமையா? இப்ப விடுதலை புலியில மீண்டும் இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, 70 கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க. 70 இடத்துல அவர் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடல, இன்னும் நோட்டீஸ்க்கு சர்வ் பண்ண போறாங்க. நோட்டீஸுக்கு அவர் ஆன்சர் பண்ணலைன்னா கைது பண்ணுவாங்க. இப்போ அந்த செயின் பறிப்பு சம்பந்தமாக காவலர்களுக்கே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஒரு கடுமையான அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் ஐயா என்ன சொல்றாரு, இந்த சம்பவங்கள்லாம் அதிமுக ஆட்சியில் உச்சத்தில் இருந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம் சம்பவங்கள். அந்த பெண்மணியினுடைய செயின் அறுத்து அது தரன்னு இழுத்துட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியா இருக்கு, இங்க கட்டுக்குள்ளதான் இருக்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்றாரு. நிறைவான கருத்து. சட்டம் ஒழுங்கு வந்து உண்மையிலே சீரழிஞ்சு நாசமாயிட்டு தான் சொல்ல முடியும். இது எப்படி சொல்றேன்னே தெரியல. எங்கே பார்த்தாலும் அங்கொன்று இங்கொன்றுமா எல்லா ஆட்சியிலையும் நடக்கும், நடவடிக்கை எடுப்பாங்க. நாங்கள் எத்தனையோ வந்து ஹேப்பிஸ்டில் மட்டும் என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி திருட்டு வழிப்பறி திருடர்களை அதிமுக ஆட்சியில் என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா? எத்தனை வழிப்பறி திருடர்களை இவங்க என்கவுண்டர் பண்ணாங்க. அவ்வளோதுலேயும் ஒரு மோசமான சூழல் இங்கே இருக்கு. கொலை, திருட்டு, செயின் பறிப்பு, அதுவும் உச்சகட்டமா காவலர் ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு பெண்மணிட்டே வந்து பறிக்கிறாங்கன்னா இது ஆட்சியா? நீங்களே சொல்லுங்க, இது ஆட்சியா? அதாவது மக்கள் காவல்துறை மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ் போட்ட காவல்துறை தான் மக்களுக்கு பாதுகாப்புன்னு நம்ம நினைக்கிறோம். இதே நம்ம அதிமுக ஆட்சியில ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து தற்கொலை செய்யப்படலையா? தற்கொலை வந்துங்க நிறைய பேருக்கு இல்ல. ஒரு நிமிஷம் நானே சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு காவல்துறையில நிறைய பிரச்சனை இருக்கு, மன அழுத்தங்கள் இருக்கு, ஃபேமிலி பிரச்சனை இருக்கு. அது வந்து இப்ப இங்க இந்த ஆட்சியிலே ஒருத்தர் வந்து துப்பாக்கியெல்லாம் சுட்டுட்டு இருந்தாரு. இந்த 3 வருஷத்துல ஆட்சி அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய லீவ் கொடுத்து காவல்துறையில நிறைய சீரமைப்பு பண்ணணும். அது செப்பரேட். காவல்துறையில வேலை செய்யற ஒரு பெண்மணி ட்ரெஸ்ல யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே ஒருத்தர் செயினை பறிக்கிறான். யூனிஃபார்ம் இல்ல, யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே செயினை பறிக்கிறான்னா அப்ப இந்த ஆட்சி மீது பயமே இல்ல திருடர்களுக்கு. இதுதான் மேட்ரு. இல்ல ராஜேஷ் தாஸ்ங்கிறவர் வந்து சக பெண் அதிகாரியை வந்து
அவர் ஹராஸ்மெண்ட் பண்ணாருன்னு வழக்கு இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லையா, ஒரு டிஎஸ்பி ஒரு டிஎஸ்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு டிஎஸ்பி ராஜேஷ் தாஸ் வந்து தவறு பண்ணாருன்னா முறையா எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் அவரை போய் சட்டத்தை நிறுத்தி அவருக்கு பனிஷ்மெண்டே வாங்கி கொடுத்துச்சு. நாங்க தானே வாங்கி கொடுத்தோம், நாங்க தானே கேஸ் போட்டோம், நாங்க போட்ட கேஸ்லாம் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க. அதனால எங்களை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம். அது வந்து ஐபிஎஸ் சரியாக தப்புன்னா தப்பு தான். நாங்க சங்கராச்சாரியே தூக்கி போட்ட கவர்மெண்ட் நாங்க மாறு தட்டி சொல்ல முடியும். அது வரவேற்றாருல, அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி நாங்க ஆட்சி பண்றவங்க அம்மாவும் சரி எடப்பாடியாரும் சரி சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க அதிமுக ஆட்சியில குறையே சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வந்து மிக பெர்ஃபெக்டா சட்ட ஒழுங்கை எப்படி காப்பாத்துன்னு எங்களுக்கு தெரியும். வட தமிழகத்துல இருந்து 2011-16 ஆட்சி காலத்துல எத்தனை வன்முறைகள் நான் பட்டியல் கூடவா சாதி வன்முறைகள்? அதுக்கு நான் ரெக்கார்டில் சொல்றேன், எங்க அம்மா எடுத்த நடவடிக்கை சொல்றேன். ராம்தாஸ வந்து தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா, திருமாவளவன் தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா, சீமான தூக்கி உள்ள வச்சுமா இல்லையா, இதுல ரெக்கார்டு இருக்கு. நான் அதிகாரப்பூர்வம் பேசுறேன். ஏன் நீ சீமான கை வைக்கிறது பயப்படுறீங்க? ஏன் ராம்தாஸை கை வைக்க பயப்படுறீங்க? உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு திராணி கிடையாது, நிர்வாக திறமை கிடையாது. இதுவே அதிமுக எடப்பாடியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அடுத்த நிமிஷம் தூக்கி உள்ள வச்சான். நீங்க சொல்ற வைகோ தூக்கி வச்சோமே, சீமான தூக்கி வச்சோமே, ராமதாஸ் தூக்கி மிகப்பெரிய போராட்டம் வச்சாரு. அம்மா தூக்கி அரெஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷம் போராட்டம் உடச்சா இல்லையா? உங்க முதலமைச்சரே நாங்க வந்து உங்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை தூக்கி வச்ச ஆட்சி எங்க ஆட்சி. அதை நாங்க வந்து ஒரு மத்திய அமைச்சரை வந்து முதன்முறையா வந்து ஒரு மாநில காவல்துறை அரெஸ்ட் பண்ண அதுவா? மத்திய அமைச்சருக்கு வந்து என்ன வேலைங்க? மத்தியில உள்ள நிர்வாகத்தை பாக்கணும். ஒரு அக்யூஸ்ட் வந்து உங்களால அதுல சார்ஜ் ஷீட்டாவது போட முடிஞ்சுச்சா? தூக்கி வச்சோமா இல்லையா? அதிமுக எங்களுக்கு சுப்பன்ல இருந்து கோட்டையில இருந்து வேலை செய்யற வேலைக்காரன் வந்து முதலமைச்சர் வரைக்கும் ஒண்ணுங்கிறது நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் சட்டத்தை வந்து மீறினா அவங்க மேல நாங்க கை வைப்போம், அரெஸ்ட் பண்ணுவோங்கிறது அதிமுக கட்சி ப்ரூவ் பண்ணுச்சு. நீங்க உங்களால பண்ண முடியலையே. சட்டம் எல்லாருக்கும் சமம். எங்களுக்கு உயரிய பதவியில் இருந்தாலும் சரி, ஒரு குப்பன்னு சுப்பன்னு சாமானியனாக இருந்தாலும் சரி, நாங்கள் சரியாகத்தான் அணுகுவோம் அப்படின்னு சொல்றாரு. நிறைவான கருத்து. இவங்க ஆட்சி காலத்தை பத்தி நம்ம அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம், குப்பைய கோழி கிளறின மாதிரி. அதனால அதெல்லாம் கிளறி பார்க்க வேண்டாம். இன்றைக்கு எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு, எங்களுடைய ஆட்சி அதை காட்டிலும் அப்படி அவங்க சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும். எங்களுடைய ஆட்சி வந்து இன்றைக்கு சட்டம் இன்னைக்கு கூட இப்ப காலையில நம்ம ஒரு செய்தி படிச்சிருப்போம். சரித்திர பதிவேடு குற்றவாளியை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த தகராறுனால. ஆமா, ஸ்டாலின் மற்றும் சீனிவாசன் என்ற இருவரும், அவங்க 2 பேருமே வந்து குற்றவாளிகள் தான். சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவங்களுக்குள்ள போட்டியில அதாவது மோட்டிவேஷன்ல நடக்கக்கூடிய கொலைகளை வந்து நம்ம வந்து படுகொலைக்கு பிறகு நம்முடைய டிஜிபியா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்ன, அதுவும் இதே மோட்டிவேஷன் தான். ஓகே, அது என்னன்னா நம்முடைய டிஜிபியா இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர்களும் அறிக்கை விட்டுருந்தாரு. யாரெல்லாம் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியா இருக்காங்களோ அந்த A+ கேட்டகரி, A கேட்டகரி எல்லாம் வந்து நாங்க வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இத்தனை 1000ன்னு சொல்லி கணக்கெல்லாம் வெளியிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் கைது பண்ணாங்கல்ல. இல்ல, அதுக்கப்புறம் 3 என்கவுண்டர்லாம் நடந்துச்சு. நம்ம அருண் அவர்கள் வந்து சொன்னாரு, பிரஸ் மீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்கவுண்டர் நடந்துச்சு. என்ன அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருக்கா? கட்டுப்பாட்டுல இல்லைன்னாக்கா இப்ப என்ன தலை விரிச்சு ஆடுதா? என்னையா இப்ப ரோட்ல நீ நடந்து போறது பாதுகாப்பு இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகம், அங்க உள்ள வளாகத்திலேயே வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அருப்புக்கோட்டை காலேஜ் என்னாச்சு? என்ன பேசுறீங்க? அது யாரு ஆட்சியில் நடந்துச்சு? சும்மா இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகளை எல்லாம் புனையப்பட்ட செய்தியெல்லாம் பரப்பாதீங்க. ஒரு தவறு நடந்துச்சு, நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், அவனை இது பண்ணியிருக்கோம், குண்டாஸ்ல உள்ள போட்டிருக்கோம். இப்போ போலீஸ் மட்டும் இல்லாம நீதிமன்றத்தின் சார்பா 3 IPS ஆபீசர்ஸ் நியமிக்கப்பட்டு என்கொயரியில இருக்கு. அவங்க விசாரணை பண்ணி எங்களுக்கு வந்த உடனே யார் யாரெல்லாம் குற்றவாளின்னு விலாவாரியா வந்து நாங்க சார்ஜ் ஷீட் போடுவோம். அது மந்திரியா இருந்தா கூட அவங்களையும் சேர்க்கப்படும். அதனால கவலையே படாதீங்க. நீங்களே புதுசா சொல்றீங்க. அதாவது எல்லா பேரும் நீங்களே வெளிப்படையா சொல்றீங்களா? அப்படி கண்ணா இங்க பாருங்க, அப்படி இருந்தால் கைது ஆவாரு, அவரு சிறைக்கு செல்வாரு, யாரா இருந்தாலும் சரி. ஆகையினால எங்க அரசு யாருக்கும் பாகுபாடு பார்க்காது. எங்க அரசு சட்டத்தின் கடமையை தனியாக செய்கிறது. இதுதான் இருவரோட கருத்தை வந்து மிக மிக நன்றி.